ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது மற்றவர்களுக்கு தெரியாததால் அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் தோன்றும். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் ஜெர்மனிக்கு சென்றிருந்தேன். நாங்கள் ஒரு நவீன ட்ரோன் தயாரிப்பு நிறுவனத்தை பார்க்க சென்றோம். நான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் மோட்டார்கள் மற்றும் பேட்டரிகளில் எத்தனை சதவீதம் சீனாவில் இருந்து வருகின்றன? அங்கே ஊசி விழும் அமைதி நிலவியது. அப்போது நான் யோசித்தேன், அந்த கேள்விக்கான பதில் ஏன் இந்தியாவாக இருக்கக்கூடாது? சரியாக திட்டமிட்டால் ஒரு இந்திய நிறுவனத்தால் சீனாவை எதிர்கொள்ள முடியும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உற்பத்திக்கான மனப்பான்மை வேண்டும். ஜெனரல் எலக்ட்ரிக் தலைவர் இந்தியா வந்தபோது என் அப்பா அவரிடம் இந்தியாவில் மென்பொருள் பற்றி பேசினார். அவர் வெளியே வந்து இவருக்கு பைத்தியம் என்றார். அவர் சொன்னார், இவருக்கு பைத்தியம். இந்தியாவில் எப்படி மென்பொருள் தயாரிக்க முடியும்? ஆனால் அதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது. அதன் அர்த்தம் அதுதான். திடீரென்று அந்த மக்கள் அனைவரும் அது ஒரு சிறந்த யோசனை என்கிறார்கள். திரு வாஜ்பாய் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ராஜீவ் காந்தி இந்திய பொருளாதாரத்தை அழிக்கப் போகிறார் என்று உரையாற்றினார். கணினி நமது வேலைகள் அனைத்தையும் பறித்துவிடும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு கணினி எவ்வளவு சிறந்தது என்று அவரே உரையாற்றினார். விஷயங்கள் எங்கே நகரப்போகின்றன என்பதை அரசாங்கம் அறிந்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் யூகிக்க வேண்டும். என் தந்தையுடனான அந்த உரையாடலை பற்றி நான் உங்களிடம் சொன்னதற்கு காரணம், விஷயங்கள் அங்கே நகர்கின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டார். உலகில் நீங்கள் காணும் மாற்றங்களின் அடிப்படையில் கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். நான் புதிய போக்குவரத்து முறைகளை பற்றி யோசிப்பேன். அனைத்து துறைகளிலும் புதிய போக்குவரத்து. அந்த புதிய போக்குவரத்து துறையில் இந்தியாவை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றுவது பற்றி நான் சிந்திப்பேன்.